உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கங்க ஐயா. சார், இவங்க தான் சார் என்னோட சாட்சி. இந்த கேஸோட முக்கியமான விட்னஸ் இவங்க தான் சார். உங்க பேர் என்னம்மா? வெண்ணிலா. சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சார், மலர்கொடிங்கிற ஆஸ்பத்திரியில தான் 20 வருஷமா நர்ஸா வேலை பார்த்தேன். சம்பந்தப்பட்ட அஞ்சலிங்கிற குழந்தை எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தது. என்ன இது? மாட்டணும் போங்க, அவ்வளவுதான். அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நான் டாக்டர் கூட தான் இருந்தேன். அந்த குழந்தையோட ஓன் பேரண்ட்ஸ் இவங்க தானே? இவங்க இல்ல சார். அந்த குழந்தைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல சார். அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. நான் தான் அந்த அஞ்சலிய முதல் தடவையா கையில வாங்கினேன். அந்த அம்மா குழந்தைய வளர்க்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனாலதான் நானே ஒரு ஹோம்ல கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தேன். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். மிஸ்டர் ரவி சார், அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்த நர்ஸே நீங்க அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார், அது வந்து சார், நீங்க தடுமாறும் போதே தெரியுது அந்த குழந்தைக்கு நீங்க அப்பா அம்மாவை இருக்க மாட்டீங்கன்னு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? சார், அது வந்து எதுக்குன்னா, நீங்க இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்கல்ல? இன்ஸ்பெக்டர், ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி இந்த கோர்ட்டை சீட் பண்ண பார்த்திருக்காங்க. அதுக்காகவே உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் யோ சார், வாயா சார், மா வாமா சார், போயா. சார். நீங்க மிஸ்ஸஸ் எழில் தானே? ஆமா சார். உங்க பேர் என்ன? சுடர். வெல்டன் சுடர். தவறான தீர்ப்பு சொல்ல இருந்த என்ன சரியான நேரத்துக்கு வந்து தடுத்து நிறுத்திட்டீங்க. சாரி மிஸ்டர் எழில், உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் சாட்சிகள் சரியா இல்லாதனால தான் உங்களுக்கு ஃபேவரா என்னால யோசிக்க முடியல. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்க ஒய்ஃப் பொய்ய தோக்கடிச்சு உண்மையை நிலைநாட்டிட்டாங்க. இந்த கேஸோட இறுதி முடிவா நர்ஸ் வெண்ணிலா அவர்கள் சொன்ன உண்மையின் ஆதாரங்களின் அடிப்படையில் சிறுமி அஞ்சலியை அவரின் வளர்ப்பு தந்தையான எழில் வசமே ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சுடர், தேங்க்யூ சுடர், தேங்க்யூ சோ மச் சுடர், தேங்க்யூ சுடர். அவ்வளவுதான், இந்த கேஸ்ல தோத்து போயிட்டோம்னு நினைச்சேன். ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு தேவதை மாதிரி வந்து எல்லாரையும் காப்பாத்திட்ட. நீ ஒரு தேவதை சுடர், எனக்கு கிடைச்ச ஒரு தேவதை, எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு தேவதை. தேங்க்யூ, தேங்க்யூ சுடர். சார், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சுடர், அஞ்சலியோட அம்மா அப்பான்னு சொல்லி
எதுக்காக அவங்க ஃபேக்கா நடிக்க வரணும்? நானும் இந்துவும் அஞ்சலிய தத்தெடுத்தோங்கிற விஷயமே இப்பதான் உனக்கே தெரியும். கரெக்டா அந்த டைம்ல ஃபேக்கா 2 பேரு நடிக்க கிளம்பி வராங்கன்னா அது அது எப்படின்னே எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சுடர். கண்டிப்பா இருக்காங்க சார். நம்ம ஃபேமிலிக்கு நெருக்கமானவங்க யாரோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். சீக்கிரம் அது யாருங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் சார். சொல்லு சுடர், என்ன விஷயம்? அஞ்சலி நீங்க தத்தெடுத்த விஷயம் குழந்தைங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ம். இப்போ அஞ்சலிக்கும் அப்படி ஒரு எண்ணம் மனசுல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அஞ்சலியை கூப்பிட்டுட்டு அவளோட சொந்த அம்மாவை பத்தி சொல்லிடலாமா சார்? இல்ல சுடர், வேண்டாம். ஏன் சார் வேண்டாங்கிறீங்க? இப்போ நம்ம சொல்லாட்டியும் அஞ்சலிக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவ கண்டிப்பா கேட்கதான் செய்வா சார். அது அப்பா பாத்துக்கலாம் சுடர். ஆனா அவளா கேக்குற வரைக்கும் நாம இந்த விஷயத்தை பத்தி அஞ்சலி கிட்ட பேச வேண்டாம். எப்பவும் போல அஞ்சலிக்கு நீதான் அம்மா, நான் தான் அப்பா. புரியுதா? ம், அந்த பிஞ்சு மனசுலயும் அந்த எண்ணம் தான் இருக்கும் சுடர். தேவையில்லாம நம்ம இதெல்லாம் பேசி அவளை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் சுடர். ஓகே? ம், ஓகே சார். இப்ப நான் சொல்ற மாதிரி அப்படியே செய். உன் அம்மா யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரியும்? உன் 2 கண்ணையும் நல்ல இருக்க மூடிக்கிட்டு நீயே சாமி கிட்ட உன் அம்மாவை காட்ட சொல்லி வேண்டிக்கோ. சாமி யார் உனக்கு காட்டுதோ அவங்க தான் உன்னுடைய அம்மா. ஓகேவா? ஓகே அபி. சரி, இப்ப கண்ணு மூடு. சாமி, அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு காட்டு சாமி. என்ன அஞ்சலி, அம்மா முகம் தெரியுதா? ம், யார் முகம் தெரியுது? சுடரம்மா. ஹாய் குட்டீஸ். அஞ்சலி சுடரம்மா. அச்சோ செல்லம். சுடரம்மா, நீங்க தான் என்னோட அம்மா. வேற யாரும் கிடையாது. நான் உங்க பொண்ணு தானே? ஆமாண்டா செல்லம், நீ என்னோட சொல்ல பொண்ணுதான். நான் தான் உனக்கு அம்மா. நான் தான் உன்னோட அப்பா. இத வேற யாராலையும் மாத்த முடியாது. ம்ம். எல்லாரும் வாங்க 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 வாங்க. ஹாப்பி ஃபேமிலி. ஹாப்பி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.